அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒரு அருமையான தீர்க்க தரிசன வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 68ஆம் சங்கீதம் 28வது வசனத்தினுடைய முதல் பகுதியிலே, உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார், உன் தேவன் உனக்கு தைரியத்தை கட்டளையிட்டார். சிலருக்கு காலையில் எந்திரிச்ச உடனே மனபாரம், அழுத்தம். இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த காலத்தில் என் பிள்ளைங்களுக்கு என் தொழிலில் என்ன செய்ய போகிறேன், வேலைக்கு போனால் அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, என்ன செய்ய போகிறேன். காலையிலே ஒரு மன அழுத்தம் உள்ளத்துக்குள்ள எழும்பி ஒரு அதைரியத்தை, பலவீனத்தை கொண்டு வந்து சோர்வடைய செய்யும். நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பலத்தை, தைரியத்தை கட்டளையிட்டேன். ஆண்டவர் கொடுக்கிற தைரியம், பலன் எப்படிப்பட்டது என்றால் சரீரப்பிரகாரமாக அல்ல, உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கோலியாத்தை முன்னாடி நின்னாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறபடினாலே ஒரு சிறிய கூழாங்கல் போதும் அப்படிங்கிற ஒரு தைரியம் தாவீதுக்கு வந்தது போல நமக்கும் வரும். ஆண்டவர் கொடுக்கிற பலன் எப்படிப்பட்டது, தைரியம் எப்படிப்பட்டது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, எலியா 40 நாட்கள் ஓரே பர்வதம் மட்டும் நடந்து போவார். எப்படி? தேவன் கொடுத்த பலத்தினாலே, தைரியத்தினாலே அவர் நடக்க ஆரம்பிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே நடக்கிறார்கள். அவர்கள் வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, பாதரட்சை தேய்ந்து போகவும் இல்லை, சரீரத்திலே பலவீனப்படவும் இல்லை. ஆண்டவர் ஒரு உன்னத பலத்தை அவர் சரீரத்திலும் கொடுத்திருந்தார், உள்ளான மனுஷங்களையும் கொடுத்திருந்தார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய உள்ளான மனுஷனை வல்லமையா பலப்படுத்த விரும்புகிறேன். மோசே மரித்த பின்பு யோசுவா கலங்கினார். நான் என்ன செய்ய போகிறேன், இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்தை நான் எப்படி நடத்த போகிறேன், நான் சொன்னா இவங்கெல்லாம் கேட்பாங்களா, நான் ஏற்கனவே மோசே கூடவே இருந்தேன், அப்போவே கேட்கல, இப்போ இனிமேலாம் கேட்பாங்களா, ஒரு அதைரியம் தோன்றி இருக்கக்கூடும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா கவலைப்படாத, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அது சொன்னது மாத்திரமல்ல, யோசுவாவை மேன்மைப்படுத்தி காண்பித்தார். நிச்சயமா சொல்கிறேன், நீங்க இருக்கிற இடத்துல, வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு நல்ல மன தைரியத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்து, எந்த இடத்துல நீங்க சோர்ந்து போனீங்களோ, எந்த இடத்துல மனம் அடிவானீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி, யோசுவாவை எப்படி மேன்மைப்படுத்தினாரோ அதே போல உங்களையும் மேன்மைப்படுத்துவார். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பலத்த தைரியத்தை கொடுக்க போறேன், பலமுள்ள ஆவியை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உலகத்தில் இருக்கிற பலவீனப்படுத்துகிற ஆவி அல்ல. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின்படியாய், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பலப்படுத்தி சகாயம் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்ய போகிறார். வியாதியை கண்டு பயப்படுறீங்களா, சூழ்நிலையை கண்டு பயப்படுறீங்களா, சோர்ந்து போகிறீங்களா, இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உன்னதமான பலத்தை கொடுக்கிறார். மான் கால்களுக்கு ஒப்பான கால்கள், காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் ஆண்டவர் கொடுத்து உயர் ஸ்தரங்களிலே உங்களை நிறுத்த போகிறார். விசுவாசிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலத்திலே, வசனத்தின் பலத்திலே, அபிஷேகத்திலே, ஜெபத்திலே நின்று கர்த்தரோடு நாம் பிரயாணித்து அந்த பலத்தோடு கூட நாம் நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை மேற்கொண்டு இந்த நாள் முழுவதும், இந்த காலம் முழுவதும் கர்த்தருக்காக வாழலாம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க போகிற பலத்துக்காக, தைரியத்துக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உம்முடைய அன்பு கரங்களால் மறைப்பீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.